இது ஃபஸ்ட்டு புக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எல்டேஷ் வந்து சுவாதி மூத்தோர் இல்லம், சுவாதி எல்டேஷ் ஹோம். அதாவது நான் வந்து பஞ்சுமில்ல வேலை பார்ப்பேன் தஞ்சாவூர். முதலியார் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். தெய்வத்துக்கு ஏன்னா ஒரு பொய் சொல்ல மாட்டேன், கவலை கிடையாது. சில ஏமாற்று போயிருந்தால் உள்ளாளருடைய கோபம் சில இடத்துல ஏமாந்துச்சு, கம்பெனி முடியாச்சு. அப்போ நான் துபாய் போய் வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு எழுத்துங்க தொழில் கிடையாது, அது ஒரு பொழுது. அந்த பொழுதுபோக்கு நான் எழுதுறது சில சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் பார்த்து பேசணும் இல்லையா, அப்போ சில பேர் சில கஷ்டங்கள் சொல்லுறதுனா எனக்கு நிறையா கதைகளை எழுதி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூலுக்காக போவேன், ஸ்கூலில் எக்ஸசைஸ் கொடுப்பேன், ஒரு ஸ்கூலாகவே டியூஷன் கொடுத்துருவேன். ஆனால் என்னால் தேர உட்கார எழுத முடியாது இல்லையா, அதுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்தது. இப்போ பெரியவர்கள் போடணும்னு சொன்னாங்க. எனக்கு அந்த காலத்தில் பெரியவர்களுக்காக இந்த புத்தகத்தை போடுங்க. இது வந்து 100 நாவல், 309 பக்கம், ஒரே கதை. கதை அவசியம் படிக்கணும். மேடம் தான் சொல்லிட்டு லைப்ரரி தான் அவசியம் படிச்சுக்கணும். ஒவ்வொரு படத்தை விஷயங்களாக மக்களாக படிக்கணும். ஓகே, இதுதான் என்ன பண்ணுறேன். எனக்கு 73 வயசு. பேர் வந்து ஜி சுப்பிரமணியன், கணபதி சுப்பிரமணியன். நேற்று வந்து ராஜமன்னாருக்கு தஞ்சாவூர் சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, அங்கே மேடத்துக்கு போடுவோம். இப்போ மேடத்துல என் சார்பாக நான் மேடத்துக்கு கௌரவம் முடியும். அதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரி ஒரு போட்டேன் சார் கரெக்ட். இது நல்லா தரம் அமைதி கொடுத்துருக்காங்க. So that if you motivate me, எனக்கு மோட்டிவேட் பண்ணால் நான் மேற்கொண்டு எழுதலாம். ஓகே, இது சொல்லிட்டு குழந்தைங்களா அவர் டேஞ்சில் டேல்ஸ்னு சொல்லிட்டு சில கோயிலில் காமிச்சிருக்கேன். இது தஞ்சாவூர் தேர்வில் காமிச்சிருக்கேன். அது சும்மா கலோக்கியா பெரிய ஓம் டிவி அது ஜோதி டிவி மாதிரி நடக்காது. நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாதாரணமாக பொழுதுபோக்கு ஏதோ ஒரு பண்ணணும் இல்லையா, அதான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் நாங்களே எங்களுக்கு பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதால ஒருத்தர் இது வந்து பண்ண முடியாது. எல்லாமே 500-600 புத்தகம் குழந்தை கொடுத்துருக்கேன். அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்கூலில் குழந்தை ஸ்கூலில் கல்யாணம் சொல்லியிருக்கோம். கொரோனா நம்ம கொரோனா அப்படின்னா மேடம் சொன்னாங்க வேண்டாம் ஸ்கூலில் போகிறாங்க புக்ஸாக அதில் புக்ஸ் வாங்க 12 புக்ஸ் கூட இருக்கலாம். இருக்காது இது பார்த்தேன். நீங்கள் வச்சுருக்கோம் படிச்சு. ஆமாம், கேரளம் வந்து கோயில் பக்கத்தில் இருக்கு. ஆமாம், அப்பா வேலை எஸ்டேட் நான் போயிருக்கேன், லைப்ரரியாக இருக்கேன். ஆமாம், எனக்கு மன்னாடி 74 அங்கே இருந்தேன். எனக்கு மன்னாடி வந்து இந்த கைலாசா கோயில் இருக்கு இல்லையா, எந்த நீங்கள் பெரிய கோயில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் பெரிய கோயில் சைடு. ஆமாம், அங்கே கேரள சைடு இங்கே தான் இருக்கு. இங்கே நான் வந்து பெரிய கோயிலே நேரம் கடைசியில் போய் காவேரி வரும் இல்லையா, பாம்பி, அந்த பாம்பியாத்துக்கிட்ட கைலாசார் கோயில் இருக்கு. அந்த தெரு பக்கத்தில் எங்கள் அப்பா வந்து வாத்தியார், கனகராஜ் ஸ்கூல் வாத்தியார், கணபதியிலே போயிடும். மாநிலாசி அவரே தெரியும். மாநிலாசி எச்சமா அந்த ஒரு குடும்பம் பாருமா. ஆமாம், மேனேஜர் அவர் பொண்ணு இருந்தாங்கல்ல. ரொம்ப சந்தோஷம், ஊருக்காக பார்த்து சந்தோஷம். திருப்பி வேலை சொல்ல சொல்கிறாங்க சார். நான் ஏன் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன் சார். நான் உங்கள் பேர் கணபதி சுப்பிரமணியன், அப்பா பேர் கணபதி சுப்பிரமணியன், ஏஜ் 73. ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்க எங்கள் ப்ரொஃபஷன் வந்து அக்கௌண்ட்ஸ். நான் அக்கௌண்ட் தான் பிகாம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கல்கத்தா, மெட்ராஸ், அப்புறம் வந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து துபாய், அப்புறம் திருச்சியில் வேலை போய் வேலை எடுத்துங்களா திருச்சி, அப்புறம் தஞ்சாவூர்.
நேற்று இப்போ தஞ்சாவூர் இங்கே செட் ஆகிட்டு தஞ்சாவூர் இருந்துருக்கேன். ஹாப்பியாக நான் பண்ணுறது இந்த மாதிரி புக்ஸ் போடுறது, குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது, யூடியூப் ரன் பண்ணுறது, இப்படி இந்த ஓல்டு ஏஜ் எப்படி போகணும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். நான் தான் ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன இது சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு உங்கள் அளவுக்கு பக்குவம் எனக்கு தெரியாத இதை நான் புரிய வச்சுருக்கேன். அது இருக்கும்போது இறக்க வேண்டாம், இருக்கும்போது எண்ணத்தால் இறக்க வேண்டாம், இறந்த பிறகு நாம் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு பாசம். அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது சார். அது புக்கு கொடுத்துருக்கேன், 4-5 புக்கு கொடுத்துருக்கேன், 4 புக்கு கொடுத்துருக்கேன். அந்த 4 புக்கை நீங்கள் படிக்கிறவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ரொட்டேஷனில் படிச்சுக்கணும். அப்புறம் மேடம் சொல்லி லைவ் படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கல்யாணம் ஆகுது அதெல்லாமே கிடையாது. நல்ல மனமகிழ் பண்ணுறாலும் போட்டு படிச்சுட்டு இருப்பேன், பேப்பர் படிச்சிருப்பேன் சார், சந்தோஷமாக படிச்சிருப்பேன். ஃபோன் வரும், அப்போ ஃபோன்லாம் தெரியாது, கூப்பிடுவாங்க, அவங்க குழந்தை உடம்பு செஞ்சா உடனே ஆசை பண்ணுவாங்க. என்ன மனமகிழுது இப்படிதான் இப்படியே காலம் ஓடித்தவங்க. நிம்மதிங்கிறது லைஃப்லாம் கிடையவே கிடையாது. எனர்ஜெட்டிக்காக இருந்தால் ஒன்றை தவிர எதுவுமே கிடையாது. இப்போ தான் நாமே என்லைட்டன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுற வயசு. பக்குவப்பட்டாச்சு, பல கஷ்டங்கள் பார்த்தாச்சு, பல சௌரியங்களையும் பார்த்தாச்சு, பல துக்க சந்தோஷங்களையும் பார்த்தாச்சு, கனவையும் முடிச்சாச்சு. எல்லாம் இனிமேல் என்ன சார் இருக்கு? இனிமேல் நாமே யோசிச்சு திருத்திட்டு அமைதிப்படுத்திட்டு என்லைட்டன் அந்த சந்தோஷம், எப்போவுமே சந்தோஷம், நித்திய சந்தோஷம் அது பண்ணணும். அந்த மனசை பக்குவம் நித்திய சந்தோஷம் கிடைக்கும், நம்மகிட்ட இருக்கு. யூஸ் பண்ணால் விட்டு வைக்கிறதா? ஏன்னா குழந்தைகள் பேரம் பேத்தி இப்போ ஒய்ஃபுங்க பாட்டு அன்றைக்கி நாளைக்கு விடாது சொன்னால் போய் ஓடிடுவோம். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் உடனே ஓடிடும். 10 நாள் 1 மாதம் நடக்கும். அது என்ன பண்ணுறது? அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ச்சி வந்து செயின் மாதிரி விட்டே போவேன். விட்டு வந்து வெளில வந்தோம் வச்சுங்களேன், ஹாப்பினஸ். அதெல்லாம் வெறுக்க சொல்ல யாருங்க, எல்லாரும் நல்லா சொல்கிறேன் இல்லையா, இறந்த பேரும் இருக்கணும்னு சொல்கிறீங்க, இருக்கிட்டே இருப்பேன். அதான் நான் பாசி பி ஹாப்பி பி கேர்ஃபுல். நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் வந்து உங்களோட சின்னதாக இருக்கலாம், அது அதையும் சொல்லிக்கிறேன். வேலை தெரியல நான் சொல்லக்கூடாது, வேலை தெரியலுங்க. நல்லா இருக்கீங்க பாய்.
வந்து நான் ஸ்டோரி லைக் பண்ணி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்டர்ஸ் முதல்ல ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் எல்டர்ஸ் நிறைய பேர் எல்லாரும் டெஸ்ட் படிக்கிறேன் நிறைய இருக்கீங்க அது என்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு இருக்கேன் 4 புத்தகம் கொடுத்துருக்கேன் படிக்கிறது சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இத்தனை நாள் இப்போ சின்ன குழந்தையில பார்த்துட்டு இருந்தோம், கதை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பெரியவாளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் அந்த ஏஜ் குரூப்ல நீங்களும் சொல்லுவாங்க எங்க ஏஜ் குரூப்ல பார்க்கறோம். ஸ்கூலில் போய் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கதை சொல்லிட்டு அது இப்போ எதாவது பேனா ஆஃபீஸில் அதை கொடுத்துருந்தோம், அது மாதிரி பார்த்தோம். இப்போ பெரியவாளாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே வாக்கிங் போவாரா வெளியில் போவாங்க? வேற எங்கே போனோன்னா நோக்கில் எழுதிச்சிட்டு போவாங்க. ஈவினிங் வாக்கிங் ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் எங்கே போவோம். ரெண்டாவது +1 போலீஸ் ப்ரைஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன். பேச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 16 years முடிஞ்சிருச்சு இங்கே வந்து. அப்பா கிரேட். அப்படா இது என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிற அளவுக்கு ஒரு இருக்குதாக்க ரொம்ப இந்த இல்லம் வந்து ரொம்ப டிவைன் பிளஸ்ட் இல்லை. சந்தோஷம். ஓகே. நான் மன்னார்பி அதான் சொல்லியிருந்தேன். மன்னார்ல வந்து புதுத்தரு, அதாவது கைலாசா கோயிலுக்கு எழுத்தாம நான் கீழே 15 வருஷம் இருக்கும். கீழே உங்களுக்கு வேம்பு சார் அப்படியா சார்? வேம்பு சார், எம்கே ராஜகோபால், எம்கேஆர், ஜிஎன் ஜி நடராஜன், நேஷனல் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் அவர்லாம் எனக்கு டீச்சர். எங்கள் அப்பா வந்து வாத்தியார் கணபதி கனவிரா ஸ்கூல்னு அங்கே டீச்சர். சார் சொல்லுங்களேன், நாங்களும் கேட்டுக்கிறோம். ஹோம்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆக்டிவாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா அங்கே சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லு. நாங்கள் வெளியில் அதுக்கான சொல்லலாம்னு நான் அதான் ரொம்ப அதுதான் இந்த மாதிரி காலம்புரை எழுந்துட்டு இது மாதிரி பண்ணுவோம். பையன் ஒரு பொண்ணு. ஆமாம். பையன் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர். மருமக ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி அசிஸ்டன்ட். இப்போ ஒரு பையன் மன்னார்குடியில பிஸ்னஸ் பொண்ணு மெட்ராஸில். ஆனால் நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கோம். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்பினாங்க.
புரியுது. நம்மளால பிரச்சனை வரும். புரியுது புரியுது. பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நடத்தி வந்துட்டோம். அதாவது மேடம், என்னதான் வானம் நீ என்னதான் சுற்றி வானத்தை பார்த்தாலும் இங்கே ஒருத்தர் கருமையாக இருக்க தான் செய்யும். வர்ற ஜெனரேஷன் எல்லாமே அப்படிதான் இருக்க போகும். ஆமாம். ஆகையினால இந்த இயக்கத்தை நாங்கள் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே பணம் சந்தோஷம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். கடைசியாக வயசாயிட்டு 84 வயசாயிட்டு எனக்கு கால் நடக்க முடியும். ஓகே. வீட்டுக்கு போகலாம்னு சொன்னால் மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். மற்றவங்க இடம் கிடைக்கும். கிடைக்கும். அதாவது இங்கேயே வாக்கிங்லாம் போவேடா? வாக்கிங் கால் இங்கேயே சரி. வாக்கிங் வாக்கிங் போடலாம். வாக்கிங்கெல்லாம் வந்த புதுசில் நான் ஜோர் கேட்பேன். மேடம் சொல்கிறாங்க இங்கே நீங்கள் ஆக்டிவாக முடியல. அதாவது அதுதான் நான் சொல்றேன், ஃபுல்லாக தேய்த்து போயாச்சு, இன்னும் தேவை. நான் உடம்புல தேய்யாது, மனசால எனக்கு தேவைப்படும். ரொம்ப சந்தோஷம். வீட்டில் கிடைக்கும் கஷ்டப்பட வயசாதான். ஆமாம் ஒத்துக்காது. பெஸ்ட்டு ரொம்ப சொல்கிறேன் மேடம். ஆஃபரே கண்டுபிடிச்சேன் மேடம். அம்மா மாட்டோம் பகவான் வேண்டிய பார்த்த உடனேயே அவங்க நான் எங்கே ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் அவங்க ரிலேஷன் சொல்லிட்டாங்க. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். நான் அந்த மேடம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் அவசியம் வரணும். எழுதி சூப்பராக இல்லை கூட சேர்க்காம வேறு இல்லம் இல்லம் நேமுக்கா இந்த நல்லா பேர் ஃபோட்டோவா வீடியோவாண்ணா? ஃபோட்டோவா வீடியோ? ஃபோட்டோவே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் கொடுத்தாக்கலாம் இருக்கு 6 நிமிஷம் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. மற்ற வீடியோ இது வீடியோவில் தான் கொடுக்கலாம் நடச்சிருங்க மேடம். உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் குரு பார்த்துட்டு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். மண்ணை முருகன் டூரிங் டாக்ஸாக போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் போய் புக்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தேன். 5 புக்ஸு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னொரு புக் கேட்டாங்க, 6 புக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு. இதில் என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கனாக்க, பெரிய மேடமே வந்திருந்தாங்க. அவங்க தான் இன்சார்ஜு. இந்த கில்டு சர்வீஸ் ஒன்று சொல்கிறாங்க, பேர் மறந்து போச்சு எனக்கு, அந்த அளவுக்கு தெரியல. அதை போட்டிருக்கோம், அது சபாஜா மாதிரி. அது
ஒரு கலெக்டர் தான் ஆரம்பிச்சிருக்கார். அவர் இப்பயும் சென்னையில் இருக்கார். மெயின்டெனன்ஸ் முழுக்க எங்கள் மேடம் பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய செக்ரட்டரியாக இருக்காங்க நினைக்கிறேன், ஜென்ரல் செக்ரட்டரி. நம்ம ஓவராலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து 4:10 4:05 போயிட்டேன். 4 மணிக்கெல்லாம் முதியோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வாக்கிங் வர்றாங்க. பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது, எல்லோரும் போயிடுறாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் 10 லேட் ஆகிடும் கொஞ்சம். ஆனால் இருக்கிற முதியோர்களை வச்சு நான் முடிச்சிடணும். மேடம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே மேடம் 4 மணிக்கு வரையாங்க வந்துட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இருக்கிற அந்த லேடிஸு ஜென்ஸில் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. வச்சு கொடுத்தேன், பேசினேன், எல்லாருக்கும் இந்த கிஃப்ட்டு கொடுத்தேன். சில பேர் மூஞ்சியில் ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுது, சில பேர் மூஞ்சியில் டிஜெக்ஷன் தெரிஞ்சுது, சில பேர் வந்து ஆர்வமாக கேட்டுனாங்க, சில பேர் வந்து அழுதாங்க, மனசை விட்டு ஒரு லேட்டு அழுதாங்க. எங்களால் வீட்டுக்கு போனால் அடிமைப்படுற மாதிரி இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. எங்களால் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அங்கேயே இருந்துக்கணும். இங்கே விட்டு போனால் இடம் கிடைக்காது. அந்த நல்ல கில்ட் ஆஃப் சர்வீஸை சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல், அது முதியோர் இல்லம், அது அருமையான முதியோர் இல்லம். சுவாதி மூத்தோர் இல்லம்னு போட்டிருக்கு. கணபதி நகர், தஞ்சாவூரில் இருக்குது. இன்றைக்கி அவர்களுக்கு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதற்கு உதவி செய்த நண்பர்களுக்கு, நண்பர் நலபாகம் நடராஜன் சொல்லுவேன், என் துபாய் நண்பர், ரூம்மேட் அவர் 2 புத்தகத்துக்கு உதவி செஞ்சார். அப்புறம் வந்து சஞ்சய் ரமணானி அப்படின்னு ஒரு சிந்தி, துபாய் ஆஃபீஸ் என்ற ஒர்க் பண்ணவர், அவர் எனக்கு உதவி செஞ்சார். ஒரு 3 புத்தகங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் போட்டுட்டோம். இன்றைக்கி 6 புத்தகங்கள் சுவாதி மூத்தோர் இல்லத்துக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்று நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு புது வகையான அனுபவம். குழந்தைகளுக்கு கொடுத்து பார்த்து அது குழந்தைகளோடய பழகினது போக இப்போ பெரியவர்களை பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்தது. நான் இனி அவங்க சொன்ன ஒரே ஒரு பொன்மொழி, இருக்கும் பொழுது மனதால் இறந்து விடாதே. இருக்கும் பொழுது மனதால் இறந்து விடாதே, இறந்த பிறகு இருந்து விடு. எல்லோரும் நினச்சிக்கணும், ஆஹா அவர் இருந்தாரே நல்ல மனுஷன் அப்படி எப்போ மனசில் நினச்சிக்கணும். இறந்த பிறகு இருந்து விடு, இருக்கும் பொழுது இறந்து விடாதேன்னு சொன்னேன். அது ஒரு இல்லை, ரொம்ப ஒருத்தர் அப்பீலிங்காக இருந்தது. ஒத்துட்டார். எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் விடைபெற்றேன். இன்றைக்கி என்னுடைய முதல் டிஸ்ட்ரிபியூஷன் டு எல்டேஷ் ஹோம் அவங்களுக்கு பணி ஆரம்பம். இந்த பணி தொடர்வதற்கு, இறைவன் அருள் செய்வதற்கு நண்பர்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் கேட்டுக்கிறேன். ஓகே, இறையர்கள் நம்ம கிடைக்கிறோம். பாய்.